சிந்து பெருவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, சிந்து வந்து மழையில நனைஞ்சுக்கிட்டே மாடியில காயப்பட்டிருக்க துணிய எடுக்க போறாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, யாரோ வேணும்னே சிந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர வந்து லாக் பண்ணிருவாங்க. அதனால சிந்து பார்த்தீங்கன்னா, மழையில நனைஞ்சிருவாங்க. அதோட பார்த்தீங்க அப்படின்னா, ரூமுக்கு வரும்போது சிவா வந்து சிந்துவ பார்த்து, "என்ன சிந்து இப்படி நனைஞ்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாரி சிந்து நடந்த விஷயத்தலாம் சொல்லுவாங்க. "சரி தலைய துவட்டிக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிந்து துவட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, "குடு நான் துவட்டி வரேன்னு" சொல்லிட்டு துண்ட வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா, சிவா வந்து சிந்துக்கு தொடச்சி விடுவாங்க. இதனால சிந்துக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து சிவா மேல லவ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாரி சிவா பண்றதெல்லாம் பார்த்தா, கூடிய சீக்கிரம் சிவாக்கு சிந்து மேல காதல் வந்துரும். அதனால ஸ்நேகாவ இனிமே அவங்க லைஃப்லயே வச்சுக்க மாட்டாங்க. ஆனா ஸ்நேகா பார்த்தீங்க அப்படின்னா, சிவா கிட்ட எப்ப சிந்துவ டிவோர்ஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, சிவா வந்து என்னதான் சிந்து மேல ஆசை வச்சிருந்தாலுமே, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நெனச்சாலும், இந்த ஸ்நேகா வந்து அவங்க 2 பேரையும் நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஆசைப்பட்டு ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா, அவங்க யாரையுமே சும்மா விட மாட்டாங்க. அதனால எப்படியாவது இந்த சிந்துவ சிவா வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெனச்சிட்டு இருக்காங்க. ஸோ யார் நெனச்சது நடக்கும். சிவாவும், சிந்துவும் இது எல்லாத்தையுமே மீறி சேர்ந்து வாழ்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.